ஒரு நாட்டின் பொருளாதாரம் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் காரணியா இருக்கு. அப்படி சமீபத்தில் அனைவரும் நேரடியாக எதிர்கொண்ட பொருளாதார மாற்றம் டிமானிட்டைசேஷன் மற்றும் ஜிஎஸ்டி வரி. இதில் இருக்க குட்டி குட்டி சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கிறாரு பேராசிரியர் ப. கனக சபாபதி. டிமானிட்டைசேஷன் தோல்வி அப்படின்ற ஒரு பரவலான கருத்து இருக்கு, அது உண்மையா? அது இல்லை, நான் அது ஒத்துக்க மாட்டேன். காரணம் என்னன்னாங்க, இப்போ நம்ம நாட்டில் நீங்கள் புள்ளி விவரத்தை பார்த்தோம்னா, நம்ம நாட்டில் இந்த உயர் மதிப்பு மிக்க நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் 500 ரூபா 1000 ரூபாய் இருந்தது. அதனுடைய ப்ரப்போர்ஷன், அதனுடைய பகுதி மிக அதிகமாக இருந்தது. ஏறத்தாழ 86-87 விழுக்காடு இருந்தது. டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால் 500-1000 ரூபா நோட்டுகள் மட்டுமே மிக அதிகமாக புழக்கத்தில் இருந்தது. இது எந்த நாட்டுக்கும் நல்லதல்ல. ஏன்னா உயர் மதிப்புமிக்க நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் அதிகமாக இருக்கும்போது அது கருப்பு பணத்துக்கு வழிவகுக்குது, பல தவறுகளுக்கு அது வழிவகுக்குது. உண்மையில் சொல்லப்போனால் இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருந்தபோது அவர்கள் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு என்ன பணினா, அவங்களுக்காக கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அந்த குழுவினுடைய முக்கிய பரிந்துரையே என்னன்னு சொன்னால், கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உயர் மதிப்பு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை நீங்கள் தடை செய்ய வேண்டும், அரசாங்கம் அதை வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நிதி அமைச்சராக ஒய்பி சவான் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் அந்த குழுவினுடைய பரிந்துரை எடுத்துகிட்டு போய் பிரதமர்கிட்ட கொடுப்பாங்க, இந்திரா காந்தி அம்மாக்கிட்ட. அவங்க கேட்பாங்க என்ன பரிந்துரைன்னு. அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, சவான் ஜி, நாம் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் எதிர்காலத்தில் நிற்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொன்னால் கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டா நாம் என்ன பண்ண முடியும், அரசியல் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நீங்கள் உயர் மதிப்பு மிக்க ரூபாய் நோட்டுகள் அதிக அளவு புழக்கத்தில் இருந்தால் அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் கடந்த 30-40 வருஷங்களாக நிபுணர்கள் சொல்லி வரக்கூடிய கருத்து. ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய தலைமை இப்போது தான் வந்திருக்குது. பிரதமர் வந்ததுக்கப்புறம் இந்திரா காந்தி எதை நிறைவேற்ற முடியவில்லையோ அதை இவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்றைக்கி மாற்றம் ஏற்பட்டு வருது. இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்கக்கூடியது. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே பெரிய அளவில் பொருளாதாரத்தில் மாற்றம் செய்யக்கூடிய தன்மையுடையது. அதனால் இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததற்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. உதாரணமாக நம்முடைய பொருளாதாரம் ஃபார்மலைஸ் ஆகிட்டு வருது. முதல்ல பெரிய அளவுக்கு அரசாங்கத்தினுடைய பணம் எங்கே எவ்வளவு இருக்குது, எப்படி போகுது அப்படிங்கிறது கணக்கு இல்லை. இப்போது அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக ஆகியிருக்கிறது. ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த உயர் மதிப்புமிக்க நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளை வித்ட்ரா பண்ணிட்டதுனால மட்டுமே நிறைய அளவுக்கு இந்த தீவிரவாதம், இந்த வேலைகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஜிஎஸ்டி வரி அடித்தட்டு மக்களை பாதிக்கும் வகையில் இருக்கே. இல்லை, உண்மையில் சொல்ல போனால் இது அடித்தட்டு மக்களுக்கு நல்லது. சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள்களுக்கான விலை குறைந்தது. இப்போ நீங்கள் ஒரு 3-4 வருஷத்திற்கு முன்னால் ஒரு பருப்பினுடைய விலை, பெரும்பாலான பொருட்கள் விலை எடுத்துங்க, இன்றைக்கி பாருங்கள் பல பொருட்களினுடைய விலை 50 விழுக்காடு அதற்கு அதிகமாக கூட குறைந்திருக்கிறது. அதனால் சரக்கு மற்றும் சேவை வரியை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கும் இந்த சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கும் நல்லது, பெரிய தொழில்களுக்கும் நல்லது. ஏன்னா பெரிய தொழில்கள் ஒவ்வொன்றும் பல மாநிலங்களை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து அதெல்லாம் இன்றைக்கி மாறி இருக்குது. நம்ம நாடு பரந்த நாடு, பலவிதமான தொழில்கள், பலவிதமான நிலையில் தொழில்கள் செய்யப்படுகின்றன. இப்போ ஒரே தொழில் குடிசை தொழிலாகவும் இருக்குது, பெரிய நிறுவனம் அதனால் இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். அது இப்போது பெருமளவு ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது. அப்போ ஏன் சார் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஜிஎஸ்டி வரி இல்லை? அது நல்ல கேள்வி. இப்போது நான் முன்னால் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த ஜிஎஸ்டிக்குள்ள பொருட்கள் வரணும்னு சொன்னால் அதற்கு அந்த ஜிஎஸ்டி உறுப்பினராக இருக்கிறவங்களில் 3-2 பேருடைய பங்கு ஆதரவு வேணும். இதை பெரும்பாலான மாநிலங்கள் எதிர்க்கின்றன. ஏன் அதை எதிர்க்கின்றன என்று சொன்னால், அந்த பெட்ரோல், டீசல், இந்த ஃபியூயல், அந்த லிக்வர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் மாநில அரசுக்கு வருமானம் கிடைச்சிட்ருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் மாநில அரசுக்கு வருமானம் போயிடும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அது ஜிஎஸ்டி உள்ளே வராமல் இருக்குது. இது சம்பந்தமாக சென்ற வருடம் நிதியமைச்சர் பாராளுமன்றத்திலேயே அறிவிச்சிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் கட்சியினுடைய கொள்கை அதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடணும்னு. ஆனால் இது மாநிலங்கள் ஒத்துக்காமல் நாம் செய்ய முடியாது. மாநிலங்கள் ஒத்துக்கொண்டால் அதை உடனடியாக அமல்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் காலம் பிடிக்கலாங்க. இப்போ இருக்கிற சீனா அமெரிக்கா இடையான வர்த்தக போரில் இந்தியா எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும்? இல்லை, இப்போது பொருளாதாரம் அப்படிங்கிறதே உலகமயமாயிடுது. முழுவதும் பின்னி பிணைந்து ஒரு நாட்டை இன்னொரு நாடு சார்ந்திருக்க
கூடிய சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட தொடர்பு இருக்குது. ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் ஏற்படக்கூடிய உறவுகள், ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதிக்கும், அது உண்மைதான். ஆனால் நாம் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு 2 காரணம். ஒன்று இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அதற்கு ஏதுவான முறைகளை எடுத்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ உதாரணமாக நாம் ஈரான்கிட்டேருந்து அதிகமான அளவுக்கு எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்க அரசு மற்ற நாடுகளை எல்லாம், உலக நாடுகளை எல்லாம் வற்புறுத்தியது. ஏன்னா ஈரான் நாட்டு மேலே அவங்க தடை போட்டாங்க. ஆனால் நம்ம நாடு துணிந்து வாங்கியது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நாம் எல்லார்கிட்டும் உறவை சரியான முறையில் வைத்திருக்கக்கூடிய தலைமை இப்போ இருக்குது. 2வது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய தனித்தன்மைகள் இருக்குது. 2008 உலக பொருளாதார நெருக்கடி வந்தபோது பணக்கார நாடுகளை, அனைத்து நாடுகளையும் பாதித்தது. நடுத்தர நாடுகளை கூட பாதித்தது, ஏழை நாடுகளை கூட பாதித்தது. ஆனால் அதில் பாதிக்காமல் பெரிய அளவு தப்பித்த நாடு நம்முடைய இந்திய நாடு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சிங்கன்னா, நமக்கு நம்முடைய இந்த சேமிக்கின்ற முறை, நம்முடைய வங்கி அமைப்பு முறை, பேங்கிங் சிஸ்டம், இதெல்லாமே முற்றிலுமானது, வித்தியாசமானது. ஏன்னா நாம் வெளிநாட்டு மூலதனத்தை நம்பி நம்ம பொருளாதாரம் இல்லை. நாம் இப்போ வெளிநாட்டு மூலதனம் நம்ம நாட்டில் திறந்து விடப்பட்டதே, இங்கிலீஷில் ஓப்பனிங் அப் ஆஃப் எக்கானமின்னு சொல்லுவோம். இது 91வது வருஷத்தில் தான் அந்த ஓப்பனிங் அப் நடந்தது. அது முடிஞ்சு இன்றைக்கி 27 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ 28 வருஷம் ஆச்சு. இதில் இத்தனை வருஷத்தில் நீங்கள் வெளிநாட்டு முதலீடு எத்தனை வந்திருக்குதுன்னு பார்த்தா, மொத்த முதலீடில் ஒரு 2%, 3% தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே இல்லை. நம்ம நாட்டில் நம்ம மக்கள் நாமளாகவே பணம் திரட்டக்கூடிய தன்மை நமக்கு நிறைய இருக்குது. அதனால் அந்த பாதிப்புகள் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் சுத்தமாக நாம் தப்பிச்சுக்கோம்னு சொல்ல முடியாது. சில பாதிப்புகள் இருக்கும். அதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 3-4 வருடங்களில் பெரிய அளவுக்கு அதற்கான முயற்சிகளை எடுத்து பத்திரமாக பொருளாதாரம் இருக்கிற முறையில் தான் இருக்குது. இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.